அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைந்தா 100 சட்டமன்ற தொகுதிகள், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பதவிகளை தமிழக வெற்றி கழகம் சார்பில் முன்மொழிந்திருக்காரு அப்படின்னு அவருக்கு நெருக்கமான அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்திருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் துணிச்சலாக கொடுத்த இந்த ஆஃபர்னால ஆடி போயிருக்கிறது டெல்லி காங்கிரஸ் அப்படின்னு தாங்க சொல்லணும். இது தொடர்பான பல்வேறு முக்கிய தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விஜய் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைஞ்சா 100 சட்டமன்ற தொகுதிகள், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பதவிகளை தமிழக வெற்றி கழகம் சார்பில் முன்மொழிந்திருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு நெருக்கமான அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்திருக்காங்க. விஜயின் சென்னை இல்லத்தில் காங்கிரஸ் பொறுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி உடனான இந்த ரகசிய பேச்சு தமிழக அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. காங்கிரசின் தொழில் வல்லுநர் மற்றும் தரவு பகுப்பாய்வு துறைக்கு தலைமை தாங்கும் சக்கரவர்த்தி விஜய் சந்தித்ததை உறுதிப்படுத்தினார். ஆனால் இந்த சந்திப்பின் விவகாரங்கள் குறித்து எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க அவர் மறுத்துவிட்டார் அப்படின்னு நான் சொல்லணும். காங்கிரசினுடைய உள்வட்டாரங்களின்படி இந்த முன்மொழிவு தமிழக வெற்றி கழகம் அதிகார பகிர்வுக்கு தயாராக இருப்பதை காட்டுதுங்க. அதாவது தங்களுக்கு தேவை ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதோடு தங்களுக்கு தேவை அதிக சீட்டுகள். நாங்கள் 100 சீட்டு தரோம், அதோடு அமைச்சரவையிலையும் இடம் தருகிறோம், துணை முதல்வர் பதவியும் தருகிறோம் அப்படின்னு விஜய் பிரவீன் சக்கரவர்த்தியிடம் கூறியிருக்காராம். இந்த சந்திப்பு காங்கிரஸின் தமிழக பிரிவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி அதன் கூட்டணி கட்சியான திமுகவை கவலைக்குள்ளாக்கியது. பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு நெருக்கம். அப்படி இருக்க ராகுல் காந்தி தெரியாமலா இவர் சந்திப்பை நடத்தியிருப்பார்? ராகுல் காந்திக்கு தெரியாமலா பிரவீன் விஜய் சந்திப்பு நடந்திருக்கும்? வாய்ப்பே இல்லையே அப்படின்னு திமுக கவலையில இருக்காங்களா? இதற்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக காங்கிரஸ் மேலிடம் திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த 5 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறாங்க. இது தற்போதைய கூட்டணியில் தங்களுடைய உறுதியை வெளிப்படுத்துகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திடம், அதாவது திமுக, காங்கிரஸ் கட்சி உறுதியான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறாங்க. கணிசமான பிரதிநிதித்துவம் கோரும் காங்கிரஸ் 3 விதமான ஃபார்முலாக்களை முன்மொழிந்திருக்கிறது. இதை கேட்டு திமுக தரப்பு அதிர்ச்சி அடைந்திருக்காங்களா? முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கடந்த 2 நாட்களுக்கு முன் சந்தித்தது காங்கிரஸ் குழு. தொகுதி பங்கீடு பற்றி பேசுவதற்காக முக்கிய ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தியிருக்காங்க. கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காங்கிரஸ் அமைத்த 5 பேர் கொண்ட குழு கடந்த புதன்கிழமை திமுக தலைமையகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தது. இதில் ஏஐசிசி பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், மூத்த தலைவர்கள் சூரஜ் ஹெக்டே, நிவேதித் ஆழ்வா, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே. செல்வ பெருந்தகை, சட்டமன்ற கட்சி தலைவர் எஸ். ராஜேஷ்குமார் ஆகியோர் இடம்பெற்றிருந்தாங்க. காங்கிரஸ் 3 விதமான ஃபார்முலாக்களை முன்மொழிந்திருக்கிறது. இதை கேட்டு திமுக தரப்பு அதிர்ச்சியடைந்திருக்காங்களாம். 75 சட்டமன்ற தொகுதிகள் அல்லது 40 தொகுதிகளுடன் அமைச்சரவை பதவிகள் அல்லது 30 தொகுதிகளுடன் 5 மாநிலங்களவை இடங்கள் கோரிக்கையாக வைக்கப்பட்டிருந்தக்கூடிய நிலையில இந்த கோரிக்கை தமிழக அரசியல்ல நிலை பெறவும் திமுக கூட்டணியின் மூலமாக தனது இருப்பை பலப்படுத்தவும் காங்கிரசின் திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. 75 தொகுதிகள் காங்கிரஸ் முக்கிய கட்சிகளாக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 40 தொகுதிகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. 40 தொகுதிகள் மற்றும் அமைச்சரவை பதவிகள் சட்டமன்ற நிர்வாக அதிகாரங்களை சமநிலைப்படுத்தும். திமுக பெரிய எண்ணிக்கையை மறுக்கக்கூடிய பட்சத்தில் 30 தொகுதிகளுடன் 5 மாநிலங்களவை இடங்கள் மாற்று திட்டமாக இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது.
திமுக தலைவர்கள் இந்த கோரிக்கைகளை ஆய்வு செய்து வந்துட்டு இருக்காங்களாம். ஆனா திமுக தலைவர்கள் யாருக்கும் மேற்கண்ட அந்த 3 ஃபார்முலாவிலையும் விருப்பம் கிடையாது. 75 தொகுதிகள் வழங்குவது காங்கிரஸ் கட்சியின் ஆதிக்கத்தை பலவீனப்படுத்தும் அப்படின்னு சிலர் கருத அதிக இடம் கொடுத்தா நாம் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கோரிக்கைகள் கூட்டணி இத்தகைய அழுத்தத்துல நீடிக்குமா என்ற விவாதங்களையும் தூண்டிவிட்டிருக்கிறது அப்படின்னு நாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம தற்போது தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் களத்தில் இறங்கி பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக மற்றும் திமுக இடையே மட்டும் போட்டி நிலவிய நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவி வந்துட்டு இருக்கிறது. குறிப்பாக விஜய் களத்தில் இறங்கி இருக்கிறதுனால 2026 தேர்தல் களம் பரபரப்பாக பார்க்கப்படுது. அதிலும் சமீபத்தில் அதிமுகவின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் விஜய் கட்சியில இணைந்ததால் அரசியல்ல புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் சில முக்கிய நிர்வாகிகளும் விஜய் கட்சியில இணையவுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு நாளுக்கு நாள் பலம் கூடிக்கொண்டே செல்கிறது. இந்த நிலையில திமுக கூட்டணியில் இருக்கும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தேர்தலுக்கு 5 சீட்டுகள் கேட்டிருக்காங்க. ஆனா ஆளும் தரப்பு கூட்டணியில் இருக்க முஸ்லிம் கட்சிகளுக்கு மொத்தமாகவே 4 சீட்டுகள் தான் ஒதுக்க வேண்டும் என முடிவில் இருக்கிறாங்களா. ஒருவேளை கொடுக்காத பட்சத்தில் IUML தமிழக வெற்றி கழக கட்சியில இணையலாம் என அரசியல் விமர்சகர்களும் சொல்றாங்க. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகல. இருந்தாலும் சமீப காலமாகவே திமுக கூட்டணியில் இருக்கும் பல கட்சிகளும் தொடர்ந்து கூடுதல் தொகுதிகளை கேட்டு வரக்கூடிய நிலையில் ஸ்டாலினுக்கு இது மிகப்பெரிய தலைவலியாகவே மாறியிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு நாங்க சொல்லணும். இந்த நிலையில அடுத்த வருடம் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல், அதாவது 2026 வருடம் நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலை தமிழக மக்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மக்களை சந்திக்கும் பணிகளும் தொகுதி பங்கீடு கூட்டணி வியூகங்கள் போன்ற பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இதனை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் நடிகர் விஜய் கட்சி ஒன்றை துவக்கி இருந்தார். இவர் கட்சி தொடங்கியதில் இருந்தே இதன் மீதான எதிர்பார்ப்பு அதிக அளவில் இருந்தது. இந்த எதிர்பார்ப்பை அடியோடு நசுக்கும் வகையில் நிகழ்ந்ததுதான் கரூர் சம்பவம். இதற்கு பின் விஜயின் அரசியல் பயணம் முடிந்துவிடும் என அனைவரும் நினைத்த சமயத்துல தான் தாவேகா சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அதற்கு முற்றுப்புள்ளியும் வைத்தாங்க. தாவேகாவுக்கு ஆதரவு அதிக அளவில் இருந்தாலும் விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லை என்றே கூற வேண்டும். கருத்து மேலோங்கியும் இருந்திருக்கிறது. இவ்வாறான நிலையில தான் 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் தாவேகாவின் காட்பாதராக அதில் இணைந்திருக்காரு. இப்படி தாவேகாவில் பல்வேறு திருப்பங்கள் நிலவி வரக்கூடிய சமயத்தில் தாவேகா சட்டசபை தேர்தலில் போட்டியிட சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்தில் கடிதமும் வழங்கியிருக்கிறது. அதில் ஆட்டோ, கிரிக்கெட் பேட், விசில், வெற்றி கோப்பை உள்ளிட்ட சின்னங்களில் ஒரு சின்னத்தை ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்தில் தாவேகா நிர்வாகிகள் மனு அளித்திருந்தாங்க. இந்த சின்னங்கள் அனைத்தும் பாமர மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் சின்னமாகவே அமைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. இந்த நிலையில தாவேகாவின் சின்னம் குறித்து பேசிய செங்கோட்டையன், தாவேகாவிற்கு சின்னம் கிடைக்க போகிறது, அந்த சின்னத்தை பார்த்து நாடே வியப்படைய போகிறது அப்படின்னு கூறியிருந்தார். அந்த சின்னம் பற்றிய தகவல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா கசிந்திருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாம தாவேகா தனது முதல் தேர்தலேயே வெற்றியை இலக்காக கொண்டிருக்கிறதுனால அதற்கு வெற்றி கோப்பை சின்னமாக கிடைத்திருக்கிறது என பலரும் கூறுகிறார்கள். இந்த தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில இதனை தான் செங்கோட்டையன் தங்களது சின்னத்தை பார்த்து நாடே வியப்படைய போகிறது அப்படின்னு கூறியிருப்பார் என யூகிக்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம 72 நாட்களுக்கு பிறகாக திறந்த வெளியில மக்கள் சந்திப்பு பரப்புரைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேற்கொள்ள போகிறாராம். தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 6 மாவட்டங்கள் மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் காரணமா 41 பேர் பலியாகினாங்க. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 1.5 மாத காலம் மக்கள் சந்திப்பு தள்ளி போடப்பட்ட நிலையில அந்த சந்திப்பு பார்த்தீங்க அப்படின்னா
தலைமையில் காஞ்சிபுரத்தில் உள்ளரங்கத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தார். அதற்கு பிறகாக வெளியரங்குகள், அதாவது பொதுக்கூட்டம் போல இந்த மக்கள் சந்திப்பு பரப்புரையை அடுத்தடுத்து எடுத்து செல்ல தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் புதுச்சேரியில இருந்து மக்கள் சந்திப்பு பயணத்தை விஜய் தொடங்க இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறதுங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிந்த பலன் பெற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.